கருத்தை பகிர்வதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வெவ்வேறு நிலைகளில் பல்வேறு நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ ஆளுநர் தனி பெருங்கட்சியாக உருவாகி இருக்கக்கூடிய தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைக்கலாம், ஆனால் தாமதமாகிறது. சட்டப்பேரவையில தான் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. எது ரூல் புக்ல இருக்கு? நீங்க சொல்றது ஆளுநர் தனிப்பெருங்கட்சியை அழைக்க வேண்டும் என்கிற சட்ட நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா, மரபு என்ன சொல்கிறது, இந்த கேள்விகளை தான் உள்ளடக்கிய ஒரு வினா. இதுல ஆளுநர் கண்டிப்பாக தனிப்பெருங்கட்சியை அழைக்க வேண்டும். எப்போது என்றால் வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு முன் வராத போது. கோவா உதாரணம் ஒண்ணு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் அது சொல்லியிருக்கு. 2 கட்சி ஆட்சி அமைக்க கிளைம் பண்ணுச்சு. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்ல, கவர்னர் ப்ரோ பிஜேபி, அதனால பிஜேபி அழைச்சாரு அவரு. இங்க அந்த நிலைமை இல்ல. இன்னைக்கு காலையில கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில திரு மு.க. ஸ்டாலின், நாங்க எதிர்கட்சியா இருக்கதான் எங்களுக்கு மக்கள் பணித்து இருக்கிறார்கள், எதிர்கட்சியா நாங்க செயல்படுவோம்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆளுங்கட்சி ஆவதற்கு நேற்றே அது இல்லைங்கிற ரெஃப்யூசல் அவர் கொடுத்துட்டாரு. அப்போ இங்க இருக்கிற 2 பெரிய கட்சிகள் தயாராக இல்ல, அவங்க கிட்ட தான் நம்பர் இருக்கு. 2 பேரும் சேர்ந்தாலுமே மெஜாரிட்டி இல்ல. திமுகவும் அதிமுகவும் சேர்வதாக ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் கூட இதே 117 அவங்களுக்கும் வரமாட்டேங்குது. ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரஸ் வெளியில போயிடுச்சு திமுக கூட்டணியை பொறுத்தவரையில். அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் முன்னால் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தாவேகாவை அழைப்பதுதான். இன்னும் சொல்ல போனால் அது அவருக்கு ஜனநாயக கடமையும் கூட. அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கணும், மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான். அதை தாண்டிய வேறு வழி இல்லை. விஜய் தரப்புல ஒரு தவறு, ஆளுநர்கிட்ட அழைப்பு கடிதம் பெறாமலேயே அவங்க எப்படி பதவி ஏற்புக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கொண்டாருன்னு எனக்கு தெரியல. அது தவறு. அவ்வளவு பெரிய பதவி ஏற்புல தேவையில்லை. ஃபுல் மெஜாரிட்டியோட நீங்க ஆட்சிக்கு வரல. நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பதே பிற கட்சிகளையும் கன்சல்ட் பண்ணி ஆட்சி நடத்தணும்னு மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் வரலாற்றிலே இல்லாத வகையில 3 கட்சிகள், ஒன்று தாவேகா, இன்னும் 2 திமுகவும் அதிமுகவும். திமுகவுக்கு அதிமுகவுக்கும் ஒரு 100க்கு மேல நம்பர் இருக்கு. அப்போ மிக இயல்பாக விஜய் அவர்கள் தொடர்ந்து அவுட் ஆஃப் கவர்மெண்ட்ல இருந்து ஆதரவு கொடுத்தாலும் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். என்ன காரணம் அப்படின்னா 120 125 வந்தா கூட கவர்மெண்ட்டுக்கு பெரிய மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. ஒர்க்கிங் மெஜாரிட்டினா 125 வேணுங்க. 118 வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு கவர்மெண்ட் நடத்த முடியும்? அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் மற்ற கட்சிகளை கன்சல்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் நடத்த முடியும். அது நல்லதும் கூட, ஜனநாயகத்துக்கு நல்லதும் கூட. ஒரே ஒரு கட்சி ஏகப்பட்ட எம்எல்ஏ வச்சு இஷ்டம் போல சட்டங்களை எல்லாம் போட்டு அதனால ஏற்பட்ட குழப்பங்களை எல்லாம் அந்த நாடு பார்த்திருக்கிறது. முதல் முறையாக தமிழ்நாடு ஒரு ஜனநாயக பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறது. அதுக்கு ஆளுநர் குறுக்க நிக்க கூடாது. அவரை பொறுத்தவரையில் அவர் கடமை என்னன்னா அழைப்பு கடிதத்தை கொடுக்க வேண்டும். பதவி ஏற்புலாவை நீங்க எளிமையா வச்சுக்கங்கன்னு கேட்கலாம். ஆளுநர் மாளிகையிலேயே பதவி ஏற்புலா வச்சுக்கிடலாம். சட்டமன்றத்தை விரைவாக கூட்ட சொல்லி ஒரு உத்தரவு போடலாம். சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் அவருக்கான ஆதரவை, நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றினால் ஆட்சி தொடர்ந்து நடக்கட்டும். ஸ்டாலின் காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால தெளிவாகவே சொல்லியிருக்காரு, குறைந்தபட்சம் 6 மாசமாவது நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதாவது 6 மாசத்துக்கு ஆட்சி பேர்ல விமர்சனம் இல்ல, இது கரெக்ட். அந்த காலகட்டத்திலே அண்ணா ஆட்சிக்கு வரும்போது காமராஜர் அதை சொன்னாரு, 6 மாசம் நான் விமர்சனமே பண்ண மாட்டேன், திமுக ஆட்சி மீது 6 மாசம் நோ விமர்சனம். இப்படியான ஒரு ஸ்டாண்டு தான் எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் விருப்பத்துக்கு விரோதமாக நிற்பதற்கு ஆளுநர் யார்? ஆளுநருக்கு அந்த ரோலும் கிடையாது. மரபு இருக்கு, சட்டம் இருக்கு, முன்னுதாரணங்கள் இருக்கு. ஜானகி அம்மாளுக்கு எப்படி மெஜாரிட்டியே இல்லாம அன்றைய கவர்னர் குரானா 1988 பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 4 வாரம் டைம் கொடுத்தாரு அவரு. அது எப்படி நடந்தது? அப்புறம் கவர்மெண்டே கவுந்துருச்சு. ஆனா 4 வாரம் இருந்தாங்க அவங்க முதலமைச்சரா. இன்றைக்கும் அவங்களது படம் தமிழ்நாட்டின் ஒரே பெண் முதல்வர்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான உதாரணங்களை எல்லாம் இந்த கவர்னர் புரிந்து கொள்ள வேண்டும். கவர்னர்கள் புரிந்து கொள்ள மறுத்து அவர்கள் ஆளுநர்கள் ஆள வந்தார்கள் போல செயல்படுகிறார்கள். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.